பூங்காட்டு திரும்பமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குமரனோட அண்ணன் வந்து ஆனந்தி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை பற்றி ஆனந்தி வீட்டில் போய் அவங்க அண்ணிக்கிட்டே குணாக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு குமரன் சார் வந்து உங்ககிட்ட அவரோட காதலை சொல்லுவாருன்னு பார்த்தா, அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாரு அவருக்கு என்ன வயசு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. குமரன் சார் மட்டும் வந்து சொன்னா இப்போ என்ன, யார் சொன்னாலும் என் கல்யாணத்தில் இப்போ இஷ்டம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் ஒரே முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அண்ணன் வந்து ஆனந்தி கிட்ட காதலை சொன்ன விஷயம் குமரனுக்கு தெரியாது. அவரு மனசுல உள்ளதை பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க. நான் வந்து ஆனந்தியை விரும்புகிறேன், எனக்கு ஆனந்தியை ரொம்ப பிடிக்கும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவங்க அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. உடனே அவங்க அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே குடிச்சிருக்காங்க. ஆனந்தி வந்து தன்னை வேணாம், கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னனால குடிச்சிட்டு வந்திருப்பாரு. அதை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, குமரன் வந்து டைரெக்டாக ஆனந்தி கிட்ட தன்னோட காதலை சொல்லுவாரா, சொன்ன ஆனந்தி ஏற்றுப்பாங்களா, அப்படி ஏற்றுக்கிட்டாலும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சா குமரன் திரும்ப ஆனந்தியை ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.